வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண, அதில் பிறரை வருத்தியும். இதிலே இன்னொரு பெரிய தப்பு என்ன என்றால், நாம் எதுவோ ஒன்றில் ஆசைப்பட்டு விட்டால் அதன் அனுபவத்தில் நமக்கு கிடைக்கும் ஸ்வய திருப்திக்காக பிரத்தியார் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. நமக்கு வாய்க்கு ருசியாக ஒன்று வேண்டும் என்பதற்காக வயசான தாயார் கல்லுரலை கட்டிக்கொண்டு மன்றாடினாலும் பரவாயில்லை என்று தோன்றுகிறது. இப்படி எத்தனையோ கஷ்டங்களுக்கு, கொடுமைகளுக்கு பிறரை ஆட்படுத்தி நம் ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறோம். இதெல்லாம் நம் பாவக்கணக்கில் ஏறி வருங்காலத்தில் நம்மை வட்டி போட்டு தீட்டிவிடும். இந்த விஷயத்தை ஆலோசித்து பார்க்கும்போது பிறர் கஷ்டப்பட்டாவது நாம் திருப்திப்பட நினைக்கிறோம் என்பது நமக்கே தெரியாத விதத்தில் ரொம்பவும் நல்ல உத்தேசங்களில் கூட எத்தனை சூதாக இதைத்தான் மாயை என்பது வேலை செய்கிறது என்று தெரிகிறது. பொதுஜன சேவை, பரோபகாரம் என்று செய்கிறோமே, தாத்பரியம் என்ன? நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டாவது பிறருக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த சேவையாலும் பிரத்தியாருக்கு திருப்தியை தருவதை விட நமக்கே திருப்தி உண்டாக்கி கொள்கிறது தான் உள்ளூர நம்மை அறியாமலே நமக்கு முக்கியமாய் விடுகிறது. எப்போது பார்த்தாலும் நாம் விரும்புவது போன்ற பரோபகார பணி நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாதல்லவா? அப்படி சரீரத்தாலோ திரவியத்தாலோ உபகாரம் பண்ண முடியாமல் இருக்கிற நாளில் தொண்டில் ரொம்பவும் ஈடுபட்டவர்களுக்கு ஐயோ, இன்றைக்கு தண்டத்துக்கு போய் ஒரு தொண்டும் இல்லாமல் இருக்கிறோமே என்று வருத்தமாய் இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் எவனோ ஒருத்தன் தரித்திரத்தில் திண்டாடுறேன், 5-10 உதவி பண்ணுங்கோ என்று வந்தால் பரோபகாரிக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. யாரோ கீழே விழுந்து விட்டார்கள், ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி தர வேண்டும், ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சேவைக்கு டிமாண்ட் வந்தால் உடனே சந்தோஷம் உண்டாகிறது. அதாவது ஒரு பரோபகாரி விண்டு பார்த்து கொண்டால் அவனுடைய உள் மனசுக்கே அது சம்மதமாகத்தான் இருக்காது என்றாலும் கூட அவனுக்கு சேவை செய்வதில் உள்ள ஆசையினால் அவனையும் அறியாமலே அந்த ஆசை பூர்த்தியை முன்னிட்டு வேறு எவனோ ஒருத்தன் தரித்திரத்திலோ ஆபத்திலோ கஷ்டப்பட்டாக வேண்டியிருக்கிறது. அதாவது தான் இன்னொருத்தன் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்ற ஆசை பூர்த்தியை முன்னிட்டு எவனாவது கஷ்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்றால் மனசறிந்து இல்லை, எனக்கு தொண்டு வாய்ப்பு கிடைப்பதற்காக யாராவது கஷ்டப்பட வேண்டும் என்று மனசறிந்து ஒரு உபகாரி நினைக்க மாட்டான். ஆனாலும் மனசுக்குள்ளே சூதாக எப்படியும் ஒரு எண்ணம் பதுங்கிக் கொண்டு இருக்கிறார் போலத்தான் இருக்கிறது. வெள்ள நிவாரணம் என்று பெரிதாக ஒரு பணி செய்து முடித்து திரும்பும்போது நாளைக்கு இப்படி ஓடி ஆடி 100 ஜனங்களுக்கு செய்வதற்கில்லையே என்று ஒரு தாபம் பிறந்தால் அப்போது தனக்கு சேவா பாக்கியம், அதிலே கிடைக்கும் ஆசை பூர்த்தி, ஆத்ம திருப்தி போய்விட்டதே என்ற அபிப்பிராயம் துளியாவது இருக்கத்தான் செய்கிறது. சேவை மாதிரி உத்தம விஷயமாக இல்லாமல் கெடுதலானவற்றில் ஆசை உள்ளபோது இந்த அபிப்பிராயமே நன்றாக பலமாக வெளிப்பட்டு பிறரை மனசறிந்து கஷ்டப்படுத்தியாவது ஸ்வய ஆசையை பூர்த்தி பண்ணி கொள்ள வைக்கிறது. எதுவோ ஒன்றில் நாம் ஆசை வைத்துவிட்டால் அது நம் கையை விட்டு போகிற போது நமக்கு அந்த ஒன்றில் ஏற்படும் மன திருப்தியை நினைத்து பிரத்தியார் கஷ்டப்பட்டாவது நமக்கு அது மறுபடி கிட்ட வைக்க வேண்டுமென்று நினைத்து விடுகிறோம். இப்படி அநேக தப்பு எண்ணங்களை ஆசை உண்டாக்குகிறது. இதுவரை ஆசைப்படுகிறவர் ஆழாகிற கஷ்டம் துக்கங்களையே பற்றி நிறைய சொன்னேனே. ஆசைப்படுகிறவர்களால் மற்றவர்களுக்கு ஏற்படும் கஷ்ட துக்கங்களை பார்க்கும்போது இது ரொம்ப அல்பமாகி விடுகிறது. ஆசையினால் எத்தனை கொலைகள்! சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று ராஜாக்கள்,
ராஜா மாதிரியான ஹிட்லர், முசோலினி போன்றோர்கள் ஆசைப்பட்டால் எத்தனை லட்சம் உயிர்கள் சாக வேண்டியிருக்கிறது. நடக்கிற அத்தனை கொள்ளையும் ஸ்திரீகளை பலாத்காரப்படுத்துவதும் மற்ற மோசடிகளும் ஆசையினால்தானே. தன்னுடைய ஆசையினால் மற்றவருக்கு இழைக்கும் இந்த துன்பங்கள் ஒருவனை சும்மா விடுவதில்லை. அவையெல்லாம் அவனுடைய பாப கணக்கில் ஏறி ஒட்டிக்கு இரட்டியாக அவனை நரக லோகத்திலும் மறு ஜன்மாக்களிலும் பழிவாங்கத்தான் செய்யும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து உயர் பண்புகளுக்கு ஊறு செய்யும் ஆசை. இப்படி பாப ரூபம் எடுத்து பழிவாங்குவதில் முக்கியமானது பொய். ஆசைதான் இப்படி பல பொய்களை அடுக்க வைக்கிறது. பொய்க்கும் வித்து ஆசைதான். மனு முதலான மகா பெரியவர்கள் சகல மக்களுக்கும் அஹிம்சை, சத்தியம், திருடாமை, தூய்மை, புலனடக்கம் என்று 5 உயர்ந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த 5ஐயும் நாசம் பண்ணுவதாக ஆசை என்பது இருக்கிறது. ஹிம்சை ஏன் செய்கிறோம்? மாம்சத்தில் உள்ள ஆசையினால். இன்னொருத்தனிடமுள்ள ஒரு பொருளில் நமக்கு ஏற்படும் ஆசையால் அவனை ஹிம்சித்தாவது அதை பெற பார்க்கிறோம். சத்தியத்தை ஏன் விடுகிறோம்? ஆசை வைத்த எதையோ சத்தியமான முறையில் போய் அடைய முடியாது என்பதால் தான் இப்படி செய்கிறோம். நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொத்து, நம்முடைய அந்தஸ்து, மானம் போன்ற எதுவோ ஒன்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காகத்தான் பேசுகிற பொய்யெல்லாம், பண்ணுகிற மோசடி எல்லாம். பொருளிடத்திலுள்ள ஆசையால் தான் திருடுவது என்பதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆசார சுத்தியை விட்டுவிடுவது, மனஸ் போனபடி சௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால்தான். புலனடக்கம் போவது ஆசையால் தான் என்பதை சொல்லவே வேண்டாம். அதாவது மனு சொன்ன 5 பெரிய தர்மங்களையும் மீறி பண்ணுவது ஆசைதான். அறுபகைக்கு மூலம் 5 தர்மங்களையும் நிர்மூலம் செய்வதற்கும் காரணம் என்றிப்படி சகல தோஷங்களுக்கும் பிறப்பிடமாக இருப்பது ஆசைதான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்களும் நம்ம வீடியோ போட்ட உடனே தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் கேட்டுடலாம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம், தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம், தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் எல்லாம் இருக்குது. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.